உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே. இந்த மெனு வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிட்டா இருக்கு. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, பட் இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் வந்து வெளியில அவ்வளோவா கிடைக்கிறதே இல்லை. சும்மா அங்கே குளிக்கலான்னு தான் வந்தோம். சரி, இங்கே இந்த கடை ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. சரி வந்து சாப்பிட்டு போகலான்னு அப்படி வந்தோம். டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்குது. வீட்டில் இருக்க மாதிரியே இருக்குது. மீன் குழம்பு தான் அங்கே ஹைலைட்டு. மீன் குழம்பு நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. வீட்டு குழம்பு மாதிரியே இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் பாட்டிக்கு அப்புறம் இந்த குழம்பு நான் சாப்பிட்றேன். மீன் குழம்பு சுந்தரி அக்கா இந்த கடையை பொறுத்த வரைக்கும் வீட்டு குழம்பு மாதிரி தானே இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. வந்திருக்க க்ரௌடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்ல. ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களோட வீல் அவுட் அவர் சேனல். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? மெரினா பீச் தான் வந்திருக்கோம். மெரினா பீச்ல ஒரு ஐகானிக் சாப்பாடு கடைனா சுந்தரி அக்கா மீன் கடை தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த கடையை தான் நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த வீடியோல ஃபுல்லா நீங்க என்ன பார்க்க போறீங்க, அந்த மீன் குழம்பு வந்து எப்படி வைக்கிறாங்க அந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்பதான் பாருங்க, லைக் பண்ணீங்க, ஷேர் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ என்ன மீன் குழம்பு வைக்க போறீங்களா? ஆமாம்பா. ஓகே. இது என்ன கடலை? ஆமா, SVS கடலை பாருங்க. ஓகே ஓகே. இன்னைக்கு எவ்வளவு கிலோ மீன்? அதெல்லாம் போடுவோம். நாத்தியமா பார்க்கலாம். மாலை போட்டுருக்காங்க ஜனங்க. ஓகே, போட்டு பார்ப்போம். கடுகு வெந்தயம் பத்த உளுந்து போட்டு கலந்து வச்சுக்கிறேன் பாரு, அதை போடுவோம் கொஞ்சம். கடுகு உளுந்து வெந்தயம். ஆமா, இது நல்லா பொரிஞ்ச உடனே ஓகே. பூண்டு கிலோ 400 ரூபாய் விக்குது. நாங்க குழம்புக்கு எப்படி சூப்பரான பூண்டு போடுறோம் பாரு. கரெக்டா சொல்லி சொல்லி போடணும் இல்ல, அப்பதான் மக்களுக்கு தெரியும். இது என்னக்கா? தங்க மீன் வடகம். வடகம் போறேன்னு வேற வடகம் போட்டுட்டு நல்லா சொல்லக்கூடாது. நல்லா பத்துங்க. தங்க மீன் வடகம். தங்க மீன் வடகம். இப்ப வெங்காயம் வேறு கொடு, வெங்காயம் வேறு கொடு. எப்படி கத்துக்கிட்டீங்க இந்த மீன் குழம்பு வைக்க? எல்லாம் என்ன பிறக்கும் போதே ABCD 26 எழுத்தும் படிச்சுட்டு வராங்க. எல்லாம் கத்து கொடுக்கறதுதான். யாரு வேணா கத்து கொடுக்கறதுதான். உங்களுக்கு யாரு கத்து கொடுத்தா? என்ன இதெல்லாம் மீனவர்களுக்கு மீன் குழம்பு செய்யலாம் எப்படி? ஆமா, சொல்லுங்க. அத பார், வெங்காயம் 100 ரூபாய் விக்குது. வெங்காயம் எப்படி இருக்குது பாரு. இந்த மக்களை ஏமாத்தலாம் ஒண்ணு நாங்க வேலை செய்யல. பெரிய வெங்காயம் போட்டீங்க. அங்க வை அப்புறம் போல தக்காளி வை. இதெல்லாம் போட்ட பிறகு உப்பு பச்சை மிளகாய் வந்து காம மட்டும் கிள்ளிட்டு அப்படியே போடணும். ஏன்னு கேட்டா நாங்க அரிஞ்செல்லாம் போட மாட்டோம். விதை குடல்ல போய் ஒட்டிக்கும். சும்மா இந்த கலப்பு தெரியாத ஒரு பாட்டு, ஏசப்பா பாட்டு. என்ன பாட்டு? ஒரு பாட்டு பாடுங்க. உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியா மலையில் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. ஓடும் நதியில் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியில் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஒவ்வொரு நாளும் இலைகளோடு கனிகள் தரணுமே ஐயா உம்மோடு இருக்கணுமே. நான் உம்மை போல் மாறணுமே. பார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. பக்கெட்ல கரைக்கணும். எவ்வளவு வயசுல இருந்து இந்த கடை வச்சிருக்கீங்க? நான் இந்த கடை 25 வருஷமா வச்சிருக்கிறேன். 24 முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷம் வந்தா 25. 2000 போடுறேன். ஃபர்ஸ்டே அந்த மீன் குழம்பு வச்சு யாருக்கு கொடுத்தீங்க? இன்னும் ஒரு அரியலூர் இருக்காரு, ஒரு ஆட்டோக்கார் சாப்பிட்டார் ஃபர்ஸ்ட் அவர் தான். அவரை வந்து வக்கீல் சொல்லுவாங்க. அவரும் இறந்துட்டாரு 2005. ஆனா அவர் தான் முன்னாடி இறந்தாரு. எங்க கூட 2000 இறந்தாரு. அவர் தான் முதல்ல வச்சு கொடுத்தது. அவர் தான் ஃபர்ஸ்ட் போனி பண்ணாரு. என்ன கமெண்ட் சொன்னாரு? அவர் தான் எல்லார்ட்டையும் சொல்லுவாரு, இந்த மாதிரி பீச்ல ஒரு கடை இருக்குது, போய் சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்குது அப்படின்னு எல்லா மக்களுக்கும் வெளிப்படுத்தினது அவர் தான்.
அவரு இப்ப இல்ல, நாங்க நல்லா இருக்கிறத பாக்கிறதுக்கு. அவரு சொந்த பேர்லாம் என்னன்னு தெரியாது. ஆனா அவர் கூப்பிடுற பேரு வக்கீல். வக்கீலா? வக்கீல் வக்கீல் சொல்லுவாரு. வக்கீல் மாதிரி பேசுவார் லா பாயிண்டா. ஓகே ஓகே ஓகே. அதனால வக்கீல் வக்கீல் சொல்லுவாங்க. சரி சரி சரி. அதனால அவருக்கு மிக்க நன்றி. அவர் இறந்திருந்தாலும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு ஒரு நன்றி. தக்காளியாக்கா? அந்த தக்காளி கொட்டு. தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். அதையும் பாரு வதக்குறத. நல்லா வதக்குறதுன்னு இல்ல, எப்படி வதக்குறாங்கன்னு பாக்கணும். இதுனாக்கா புளி தனியா? உப்பாக்கா? இது என்னதுக்கா? மிளகாத்தூள். மிளகாத்தூளா? இதான் நாங்க அரைச்சி வச்சுக்கிற குழம்பு மிளகாத்தூள். எப்படி போடுறீங்க எப்படி போடுறீங்க எப்படி போடுறீங்க? இதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். ஏங்கா உங்களுக்கு வந்து நெகட்டிவா கமெண்ட் பண்றாங்கல்ல, ஸோ அதெல்லாம் நீங்க எப்படி கண்டுக்கிறீங்க? நான் செய்யற வேலையை கரெக்டா செய்வேன். யார் என்ன சொல்றாங்களோ எனக்கு தெரியாது. சரியாது. எனக்கு தப்பு நடந்தா நாங்க இங்கே எல்லாத்தையும் நாங்க எடுத்துருவோம். ஓகே. அவங்க சாப்பிட்டு ஏதாவது ஒண்ணு தப்பு நடக்கதான் செய்யும். அப்படிலாம் ஒண்ணும் அப்படியே செய்யறேன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு விஷயம் நடக்கதான் செய்யும். அதனால வீட்டுல நம்மளே செய்யறோம். எவ்வளவு புருஷ முன்னாடி 2 பேருக்கு சோறு ஆக்குறவங்களுக்கே தப்பு நடக்குது. நான் இவ்வளவு பேருக்கு செய்யறேன், தப்பே செய்யாத வேலை செய்யணும்னு சொல்ல முடியுமா? நடக்கும். ஆனா கொஞ்சம் பார்த்து அதை எப்படி ஒதுங்கி போறீங்க? பிரச்சனையில இருந்து எப்படி ஒதுங்கி போவீங்க? கண்டு நல்லது பேசுற காதல வாங்கிக்கணும், கெட்டது பேசுற காதலையும் வாங்கிக்கணும். இதை வாங்கி இப்படி ஒண்ணு, இதை வாங்கி இப்படி ஒண்ணு. நல்லதும் சொல்லுவாங்க, கெட்டதும் சொல்லுவாங்க. அதாமோ ஒரு சிலர் நம்ம பரவாயில்ல இதுவாது இந்த அக்கா செஞ்சுக்கிறாங்களே சந்தோஷம் நினைக்கிறவங்களும் உண்டு. இல்ல செஞ்சுட்டாங்க அப்படி சொல்றவங்களும் உண்டு. சரி, குறை சொல்றவங்க அவங்க வீட்டுல என்னை விட பெட்டரா செய்யறவங்களா இருந்திருப்பாங்க. அதனால குறை சொல்றாங்க. ஒண்ணும் அவங்க ஏதாவது சொல்லி அவங்க வந்து குறை சொல்றவங்க, அக்கா நீங்க இப்படி செய்யாதீங்க அப்படி செய்யாதீங்க இப்படி செய்யணும் எனக்கு கத்து கொடுத்தா நான் கத்துக்குவேன். ஆமா. பரவாயில்லைங்க. ஸோ நெகட்டிவ்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக மாற்றுவோமோ அதுதான் வாழ்க்கை. அதான் சொல்லுவாங்க. இப்போ இறால மசாலா கம்மியா இருக்குது, மீன்ல மசாலா இல்லை, இப்பெல்லாம் சொல்றாங்கல்ல. எந்த வேலையில குறைகள் இருக்குதோ அந்த வேலையை வந்து நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க, நான் நிறைவுபடுத்திடுறேன். அதை விட்டுட்டு என்ன குறை சொல்றேன் எல்லா வேலையும் நான் செய்ய முடியுமா? கரெக்டா ஒரு அளவுக்கு தான் யோசிக்க முடியும். 10 பேப்பர் எழுதுறா 2 பேப்பர் அறிவிச்சு போவாதா? கத்திரிக்காய் போடுறீங்களா? கத்திரிக்காய் போடுறேன்பா. மீன் போடுறீங்களாம்மா? என்ன மீன்? காணாங்கத்தலா? அயில மீனா? இப்ப மசாலா எவ்வளவு நேரம் கொதிக்கிச்சு? 3/4 மணி நேரம். 3/4 மணி நேரம் கொதிக்க விட்டீங்களா மசாலா? ஆகா இப்ப மீன் போட்டீங்க, எவ்வளவு நேரம் கொதிக்கும்? 10 நிமிஷம் இறக்கிடுவோம். 10 நிமிஷம் அவ்வளவுதான். இப்ப மீன் குழம்பு ரெடியாக்கா? ஆமா. ஓகேங்க. ஃபைனலாக வந்து சுந்தரி அக்கா வந்து மீன் குழம்பு வச்சு முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சைடிஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரிவ்யூ பொசிஷன் வந்துட்டோம். இப்போ என்ன வாங்கியிருக்கோம்னா அவங்களோட ஸ்பெஷல் எல்லாமே வாங்கியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நண்டு தொக்கு வாங்கியிருக்கோம், எறா ஃப்ரை வாங்கியிருக்கோம், சிக்கன் தொக்கு வாங்கியிருக்கோம், கனவா தொக்கு வாங்கியிருக்கோம், கடல் விரால் மீன் வந்து ஃப்ரை பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க மீன் குழம்புக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு பெரிய மீன் துண்டு கொடுக்குறாங்க. அதை நான் மீன் துண்டு வாங்கியிருக்கேன். ஸோ டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அவங்களோட மீன் குழம்பு வந்து டேஸ்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம சைடிஸ் வரலாம். சரி, மீன் குழம்பு நல்லா கெட்டியா வச்சுக்கலாம். பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்கு, நல்லா கெட்டியா இருக்கு. ரைஸோட மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மீன் குழம்பு கலர் அப்படியே ரைஸ்ல மிக்ஸ் ஆயிருக்கு பாருங்க. அப்படின்னு ரைஸ் வேகிறப்ப பார்த்து நல்ல குவாலிட்டியான ரைஸ் தான் வச்சாங்க. இதை சாப்பிடாமா? சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. மீன் குழம்பு வெந்த விதம் வந்து அவ்வளவு பக்குவமா இருந்திருக்காங்க. அந்த மீன் குழம்பு வந்து செய்யறப்ப நீங்க பாத்துருப்பீங்க எப்படி செஞ்சாங்க. வீட்டுல வைக்கிற மாதிரி தான் வைக்கிறாங்க அதே மாதிரி. ஆனா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா ஃபிளேவரா இருக்கு. அம்மாடி மீன் குழம்பு எப்படி இருக்குன்னா அந்த மசாலா இருக்குல்ல, மசாலா அதிகமா போட்டு பெரும் புளியா போட்டு கரைச்சி வச்சிருக்காங்க. குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. நான் அங்கேயே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அடுத்தது அவங்களோட வந்து எறா ஃப்ரை வந்து சாப்பிட்டு பார்த்தேன். எறா ஃப்ரை பாருங்க எப்படி இருக்கு, எப்படி இருக்கு அதே
இதை அப்படியே எடுத்து இந்த ஏரா ஃப்ரை வந்து சூப்பரா இருக்கு. நல்லா மசாலாவை போட்டு அந்த கல்லுல போட்டு நல்லா வறுத்து எடுத்துருக்காங்க. நல்லா வந்துட்டு அரசாரம் சூப்பரா இருக்கு. நல்லா டீப் ஃப்ரை வச்சு அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிருக்காங்க. ஃப்ரை டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு, நல்லா இருக்கு. அடுத்தது அவங்களோட வந்து மீன் குழம்புல இருக்கு. மீனை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வர அப்படியே லைட்ஸா அந்த மீனை வந்து அப்படியே இப்படி பிச்சோம்னா இப்படி வரும். இப்படி வச்சு சூப்பரா குக்கா இருக்கு. மீன் குழம்புல போட்ட மீன் வந்து அந்த குழம்போட பேர் வந்து நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா குக்கா இருக்கு. இங்க பாருங்க, நல்லா சாஃப்டா வந்து குக்கா இருக்கு. இந்த எப்பவுமே இந்த காணாங்காத்த மீன் வந்து டேஸ்ட் எப்பயுமே நல்லா இருக்கும். குழம்புல போட்டையும் டேஸ்ட் நல்லா இருக்கும், கறியா இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கு. உடையாம பக்குவமா லாஸ்டா மீனை போட்டு சுகமா போட்டு ஏதாவது இறக்கிருக்காங்க, நல்லா இருக்கு. அடுத்தது அவங்களோட சிக்கன் தொக்கு வந்து சாப்பிடலாம். சிக்கன் வந்து எப்படி குக்கா இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா அமுக்குனா உடையுது, நல்லா தான் குக்கா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிக்கன் தொக்கு நல்லா தான் இருக்கு. பட் அந்த வெங்காயம் தொக்கையில போட்டு தக்காளி அதிகமா போடலாம், நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கு. அடுத்தது அவங்களோட வந்து நண்டு தொக்கு தான் வந்து டேஸ்ட் பண்ண போறோம். ஸோ நண்டு வந்து நான் பாருங்க, பெரிய நண்டா கொடுப்பாங்க. நண்டு தொக்கு வந்து எப்படி இருக்குன்னா சூப்பரா இருக்கு, நல்ல காரமா வச்சிருக்காங்க. இந்த மழை காலத்துல நண்டு தொக்கு வந்து அந்த கிரேவியா கொடுத்துருந்தாங்க, அப்படியே சாப்பாடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். சளியெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே குறைஞ்சிடும், அந்த மாதிரி தான் இருக்கு. நண்டு தொக்கு வந்து சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு, வேற லெவல் நண்டு தொக்கலாம், அல்டிமேட்டு. அது நெக்ஸ்ட் வந்து கடல் வராதான் டேஸ்ட் பண்ண போறோம். ஸோ கடல் வரா பாருங்க, அப்படியே அப்படியே இப்படி பிடிச்சிட்டு கடல் வராது வேற லெவல். நல்லா வந்து எண்ணெயில போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்காங்க. டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. காம்போ வந்து யாருமே சாப்பிட்டதில்ல, அந்த மாதிரி சாப்பிட போறேன். எப்படின்னா இந்த மீன் குழம்ப லைட்டா வச்சுட்டு இந்த கடல் வராத ஃப்ரை கொஞ்சம், மீன் குழம்போட மீன் கொஞ்சம், கனவா தூக்கு, எறா ஃப்ரை, சிக்கனு, இந்த மாதிரி மொத்தமா வச்சுட்டு அரிசுவை நாக்குல வந்து நடனம் ஆடுற மாதிரி அவ்வளோ சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. எல்லாமே காம்போ மொத்தமா வச்சு அடிக்கிறப்ப அப்படி இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.